இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत् समागमं नमाम्यहं द्रविडवेद सागरम् उंडो वैगाசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர். ஆழ்வார்களிலே தலைவராக அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார். திருக்குருகூர் என்று கொண்டாடப்படும் ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆத்தங்கரையில் அமைந்துள்ள அற்புத க்ஷேத்திரம். இங்கே ஆதிசேஷனே புளிய மரமாக இருக்க விஸ்வக்சேனரே நம்மாழ்வாராக அவதரித்தார். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் ஆழ்வார் அவதாரம். இன்று வைகாசி விசாக உற்சவம், நம்மாழ்வாருடைய திருவவதார தினம். ஆழ்வார் 4 வேதங்களுக்கு சமமாக 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று பெயர் பெற்றவை. அதில் சாமவேத சமமாகவே கொண்டாடப்படுகிறது திருவாய்மொழி. ஆஸ்தானம் ஆதிநாதர் புலிந்தனன்ன பிரானுடைய தேவஸ்தானம், ஆதிநாதர் ஆழ்வார் தேவஸ்தானம். இங்கே பெருமானுக்கு ஆண்டில் 2 முறை 2 மாதங்கள் உற்சவம், ஆழ்வாருக்கும் 2 முறை உற்சவம், மாசி மாசத்து உற்சவம், மேலும் தற்போது நடைபெறும் வைகாசி விசாக உற்சவம். இவ்வுற்சவத்தின் 5ஆம் திருநாள் 6ஆம் திருநாள், அதாவது 5ஆம் திருநாளின் இரவு பொழுதில் 9 திவ்யதேச தெம்பெருமான்களுக்கும் கருடோத்சவம் நடைபெறுகிறது. நவதிருப்பதின்னு சொல்லுகிறோம். ஆழ்வார் திருநகரியோடு சேர்த்து இரட்டத்திருப்பதி ஆகிற திருத்தொலைவெல்லி மங்கலத்தை 2ஆக கணக்கு கொண்டால் 9 திவ்யதேசங்கள். 9 பெருமான்களும் ஆழ்வாரிடத்திலே மங்களாசாசனம் பெற்றுக்கொண்டு இரவு முழுக்க கருடோத்சவம் கண்டருள்வார்கள். கண்கொள்ளா காட்சி. அதே போல் ஆழ்வார் தான் அவதரித்த பக்கத்துல திவ்யதேசம் அப்பங்கோயில்னு சொல்லுவார்கள். அவ்விடத்துக்கு சென்று சங்குப்பால் அமுது செய்கிறார். அப்பங்கோவில் உற்சவம், நவதிருப்பதி கருட சேவை உற்சவம், இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைய நன்னாளில் ஆச்சரியமான திருமஞ்சனன் நம்மாழ்வாருக்கு நரசிங்க பெருமான் சிங்கப்பிரான் சன்னதியில் நடைபெறும். அதற்கு பிற்பாடு தாமிரபரணி ஆற்றில் ஆழ்வார் இறங்குவார். அங்கு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். ஆழ்வாரை சிறு பலகையில் நதியிலேயே தாமிரபரணிக்கு நடுவிலேயே எழுந்துருள பண்ணி அங்கு திருமஞ்சனம் நடைபெறும். சந்தனக்காப்பு திருமஞ்சனம் நடைபெறும். ஆழ்வாருடைய ஸ்ரீ பாதுகைக்கு ஸ்ரீ ராமானுஜன் என்று திருநாமம். ஸ்ரீராமானுஜனை சேவித்துக் கொள்கிறோம், ஆழ்வாரை சேவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய திரு கைகளிலேயே அர்ச்சக சுவாமிகள் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவே செல்வார்கள். அனைத்து மக்களும் ஆழ்வார் திருமஞ்சனமாட அவர் நீராடின நன்னீரில் நாமும் புனித நீராட வேண்டும் என்பதற்காக மக்களெல்லாம் பக்தர்களெல்லாம் பின்னால் காத்திருப்பார்கள். அர்ச்சக சுவாமி ஆழ்வாரோடைய நதியில் அமிழ்வார். ஆழ்வாருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். அனைத்து ஜனங்களும் அதே தாமிரபரணியில் நீராடுவார்கள். கண்கொள்ளாத காட்சி. நம்முடைய வாழ்நாளில் ஓர் முறையாவது பக்தர் சிகாமணியாய், அடியார்களிலே தலைவராய், அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் அடியோங்களேனுட்டு பெருமானுக்கு அடியவனோ அல்லனோ, அதை விட அவன் அடியவனுக்கு 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 7 தலைமுறை பக்த 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 பக்தனா இருக்கணும். இறை அடியவனாக இருக்க வேண்டும். இறை அடியவனாக இருக்கணும். இறை அடியவனுக்கு அடியவனாய்
தொண்டர்க்கு தொண்டனாக இருக்க வேணுங்கிறதை நம்மாழ்வார் தான் கூறினார். அவருக்கு தொண்டனாக இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். அவர் தான் கணினஞ்சிறுத்தாம்புங்கிற 11 பாடல்களை இயற்றினார். எண்டிசையும் அரிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே. சடகோபனுடைய அருள் என்ன, அவர் பாடிய திருவாய்மொழியின் கருத்து ஆழம் என்னங்கிறதை உலகம் முழுக்க பரவச் செய்ய போகிறேன். பக்கத்தூர் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமான், அங்குதான் மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரம். இவ்வாழ்வார்களை வணங்கி தமிழ் வேதமாம் திருவாய்மொழியை கற்று கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேற்றி கொள்ள வேணும் என்று இன்றைய நன்னாளில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆழ்வார்னு சொல்லும் போதே அவர் தானே இராமபிரானை அல்லால் மற்றும் கற்புரோன்னு சொன்னார். இப்ப நம்மாழ்வாருக்கும் நாம வந்து சேர்ந்திருக்கும் நெடுங்குணத்து யோகராமருக்கும் ஒரு தொடர்பு பார்க்க போறோம். இப்பதான் ராமரை சேவிக்க போறோம். நம்மாழ்வார் திருநட்சத்திரத்தன்னைக்கு சேவிக்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்மாழ்வார்னு ஒரு வார்த்தை ஒரு 5 நாள் முன்னாடி உங்க இடத்துல சொல்லியிருந்தேன். இப்ப காஞ்சிபுரத்துல நம்மாழ்வாரை சேவித்தா அவர் தன் உள்ளத்துக்கு உபதேசிக்கிறார். அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே, பகவானுடைய திருவடித்தாமர்களை தொழு, அப்பதான் நீ வாழ்க்கையில எழலாம், சம்சாரம்ங்கிற கடல்ல இருந்து வெளியேறலாம் என்று தன் உள்ளத்துக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆழ்வார் ராமனை தொழுன்னு தன் உள்ளத்துக்கு உபதேசம் பண்ணலாம். ராமனே தன் உள்ளத்துக்கு உபதேசம் பண்ணிதான் எப்படி இருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ராமன் உபதேசம் பண்றாப்புல இப்படி வச்சுட்டே நம்ம பார்த்தது இல்லை. அபய பிரதானம் பண்ணுவார், அபயம்னு கை காட்டுவாரே தவிர உபதேசம் பண்ணுவாரா? அவர் உபதேசம் பண்ணது இல்லையே. ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் தான் உபதேசம் பண்ணுவார்கள். ஆனா நெடுங்குணத்து ராமன் தன் உள்ளத்துக்கு தானே உபதேசம் பண்ணுமா போலே சின்முத்திரையோட எழுந்தருளி உள்ளார். என்ன உபதேசம் பண்ணிப்பார்? ராமன் தனக்கு ஒரு உபதேசமா? சத்தியமே பேசு, தர்ம மார்க்கத்துல நட, ஒத்தரையும் கொண்டாதே, இதெல்லாமா ஒரு உபதேசம்? அவருக்கு பண்ணிக்க வேண்டிய தேவையே கிடையாது. பின்ன என்ன உபதேசம் பண்ணி கொள்ளுகிறார்? எடுத்த காரியத்துல உறுதியோடு இருக்கணும். நெஞ்சே எந்த காரியத்தில் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம் ஏதத் பிரதம் மம. என் திருவடிகளில் சரணம்னு படிந்து விட்டால் அனைத்து ஜீவராசிகளிடமிருந்தும் பயமில்லாமையை அவனுக்கு கொடுக்கிறேன், மொத்த பேரிடத்திலிருந்து காட்கிறேன், இது உறுதி, ஏதத் பிரதம் மம என்று கூறுகிறார். அப்ப தன் உள்ளத்துக்கு சொல்லியிருக்கிறார், நமக்கு தர்மம், தர்மம்னா கருணை, கிருபை, திருவடிகள்ல விழுந்தவரை காப்பாற்றுதல், இதுதான் நமக்கு இருக்கிற தர்மம். அக்னி காரியம் பண்ணுவதோ அல்லது ஸ்ராத்த தர்ப்பணாதிகள் பண்ணுவதோ இதெல்லாம் சாமானிய தர்மம், எல்லாத்தையும் ராமன் பண்ணிட போறார். ஆனா ராமனுக்குன்னு இருக்கிற விசேஷ தர்மம், மிக உயர்ந்த பண்பு தர்மம் எது? திருவடிகளை சரணமாக பற்றினவர்களை எப்போது நழுவ விடாமல் காப்பது. அந்த காக்கணுங்கிற உறுதி வேணும் இல்லையோ? உறுதி யாருக்கு சொல்லிக்கணும்? உள்ளத்துக்கு தான் சொல்லிக்கணும். அதனாலதான் இந்த க்ஷேத்திரத்தே நெடுங்குணம். ராமனுக்கு குணம்னு சொன்னா அவருடைய வீரம், விவேகம், சௌசீல்யம், சௌலபியம், எளிமை, மேன்மை, அழகு, நேர்மை, உண்மை பேசுதல், பிறன்மனைக்கு விளையாமை, இதெல்லாம் குணம். ஆனா இந்த ஊர் நெடுங்குணம்னு பேர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சின்ன குணம், குறுகிய குணம் போது, ரொம்ப குறுகிய குணம், இதெல்லாம் ராமனிடத்துல இருக்கு. ஆனா நெடுங்குணம் என்ன? தன் திருவடிகளில் சரணம்னு விழுந்தவனை எக்காலும் நழுவ விடாமல் ரட்சித்தே தீருகிறானோ இல்லையோ, அதை வேற தன் உள்ளத்துக்கு உபதேசிக்கிற திருக்கோலத்தில் இருக்கார் இல்லையா? அதனால நெடுங்குணம் என்னே ஊருக்கு பெயராக இருந்திருக்கலாம். நெடுங்குன்றத்தை ஒத்த ராமன் நெடுங்குணத்தோடே அமர்ந்த திருக்கோலத்தில் இத்திருத்தலத்தை உள்ளார். இதோ ரொம்ப நாழியா நம்ம சேவிச்சுட்டு தான் இருக்கோம். நடுவாக ராமன் இடது திருக்கையை தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு வலது இருக்கையால் தனக்கே உபதேசம் சின்முத்திரையோட எழுந்துள்ளிருக்கார். கையில் வில் இல்லை, அருகே லக்ஷ்மணன் சேர்த்து கைகளை கூப்பிக் கொண்டு வில் பிடித்து கொண்டிருக்கிறார். இடதுபுறத்தில் சீதாதேவியும் அமர்ந்து கொண்டு தன்னுடைய இடது கையால் அனைவருக்கும் தன் திருவடிகளை காட்டிக்கொண்டு வலது கையால் மலரை பற்றி கொண்டு அற்புதமா எழுந்துள்ளிருக்கிறார். இன்னொரு ஆச்சரியம், ராமனுக்கு சீதைக்கு எதிர்த்தாற் போலே ஆஞ்சநேயர் கர்ப்பகிரகத்திலே அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். கையில் ஓலச்சுவடியை வைத்துக் கொண்டு அதை வாசித்து காட்டுறார். ராமனுடைய திருமுகத்தை பார்த்தாலே இந்த ஓலச்சுவடியிலேருந்து படிக்கப்படுகிற தர்மசாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தை கேட்டு கேட்டு ராமன் ரொம்ப ஆனந்தமா இருக்கார். பார்த்தாலே தெரிகிறது. இவர் எங்க தர்மச்சுவடி எடுத்துட்டார்? இவருக்கு சுவடி எங்க வந்ததுன்னா பக்கத்துல சுகர் மலைன்னு பார்த்தோம் இல்லையோ, சுகாச்சாரியனுடைய தவம் வேண்டுகோளுக்கு இணங்கதான் ராமன் இந்த திருக்கோலத்தோடைய காட்சி கொடுத்தார். சுகர் இவ்வூரில் அமர்ந்து தர்மசாஸ்திரங்களை எல்லாம் எழுதி கொண்டிருந்தாராம். அப்ப ராமன் வரவே
அடி என்ன தர்ம சூத்திரங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னு ராமனிடத்தில் கொடுத்தார். ராமனுடனே ஆஞ்சநேயரிடத்தில் கொடுத்து நீர் படியும் கேட்போம். ஏன்னா ராமனே படிக்கலாமா, ஆனந்தமா அனுபவிக்கணும் தான். இப்ப நீங்கள கேட்டுட்டு இருக்கீள், திருப்தியா இருப்பீள், சொல்லி பார்த்துன்னா தான் கஷ்டம். நான் சொல்றவாளுக்கு ஆனந்தம் வர்றது ரொம்ப கஷ்டம். வரும், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், நேரம் எடுத்தா பார்க்கணும், கடிகாரத்தை பார்க்கணும், ஆறு முகத்தை பார்க்கணும். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையோ ஆனந்தமா கேட்கலாம் இல்லையா? ஆனா கேட்டப்புறம் தான் உங்களுக்கு கஷ்டம். எனக்கு கேட்டுட்ட பிற்பாடு அதன்படி நடக்கணுமே. சொல்றவர் எழுந்து போடுவார், கேட்டவர்கள் கேட்டு நடக்கணுமோ இல்லையோ. அதனால இப்ப ராமனுக்கு கேட்கறதுலதான் விருப்பம், சொல்றதுல விருப்பம் இல்லை. கண்ணன் ஒரே ஒரு தடவை சொல்லி பார்த்தார் கீதை, சரியா வரல, சஹஸ்ரநாமத்தை உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார். அதுல இருந்தே சொல்றதை விட கேட்டது உயர்ந்ததுன்னு தெரியுறதா? அதனால ஆஞ்சநேயா நீர் படினார். ஆஞ்சநேயர் தர்மசாஸ்திரத்தை படிக்கிறார், ஆமன் ஆனந்தமா கேட்டு இருக்கார். அதுதான் இந்த திருத்தலத்தின் வரலாறு. இன்னைக்கு அனைவரையும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். உற்சவர் விஜயராகவ பெருமாள்னு கீழே சொல்லியிருந்தேன். முற்காலத்துல இருந்த உற்சவ மூர்த்தியும் உள்ளார், பழைய மூர்த்தி, அவருக்கும் உற்சவங்கள் உள்ளன. தற்போது எழுந்துருள பண்ணப்பட்ட புது மூர்த்தியும் உள்ளார், அவருக்கும் உற்சவங்கள் நடக்கின்றன. முக்கிய உற்சவம் பிரம்மோற்சவம் அவருக்காகத்தான் நடக்கிறது. இப்படி இங்கே நெடுங்குணத்தில் நெடிய குணம் படைத்த ராமன் தன் உள்ளத்துக்கே உபதேசித்துக் கொண்டிருக்கும் திருக்கோலத்தை கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம். பெரிய கோவில், கண்டிப்பா பக்தர்கள் ஒத்தொத்தரும் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயாவது கண்டிப்பா இங்க வரணுங்கிறத திட்டமிட்டு அனைவரும் குடும்பத்தோட வந்து நெடுங்குணத்து ராமனை இதை போல எங்கேயுமே சேவிக்கிறது கஷ்டம். தன் உள்ளத்துக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் எங்க போய் சேவிக்கணும்? தனி திருக்கோலம் இல்லையா? அவசியம் வந்து சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இன்றோடே இதோ கடைசி சர்க்கம் முடிய போறது. 119வது சர்க்கம். ராமன் தண்டகாரண்யத்துக்குள் நுழைய போகிறார். இரவு பொழுது முழுக்க அன்றிரவு அனசூயா அத்ரி ஆசிரமத்தில் தங்கினார்கள். அனசூயே சொல்றா, சீதே இரவு பொழுது வந்துடுத்து, நன்னா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கே, இதோட கொண்டு போய் உன் கணவனுக்கு ஒன்னு அலங்காரம் காட்டு. இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, போய் அவரிடத்துல காட்டுனா. சிறு குழந்தைகள் அப்பா அம்மா ஏதானு புதுசாக நகை நட்டு போட்டு விட்டா சந்தோஷமா போய் கணவனிடத்துல சொல்லிக்க மாட்டான். அத போல சீதை ஓடி போய், ராமா இதோ எனக்கு நம்ம தாயாட்ட அனசூயை இத்தனையும் போட்டு விட்டுருக்காள். அவள் பார்க்காத சொத்தா? பிறந்த வீடு ஜனக குலம், புகுந்த வீடு தசரத குலம். எந்த கோட்டிக்கும் ஸ்வரணத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் குறைச்சல் இல்லை. ஆனா குந்துமணி மாலையும் பூவையும் கொடுத்ததே அவளை உயர்த்தியா நினைத்து கொண்டு ராமனிடத்தில் போய் காட்டுகிறாள். ராமன் அதை விட ஆச்சரியப்படுறார், சீதே இது ரொம்ப அழகா இருக்கு, இப்படி ஒரு அலங்காரம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை ஸ்வரணாபரணங்களை விட இவ உள்ளன்போட உனக்கு கொடுத்திருக்கா, அதுதான் உன் இடத்துல இவ்வளவு அழகா இருக்கு. என்று கணவனும் மனைவியும் அந்த மூத்த தம்பதிகளுக்கு முன்னாடியே ஒத்தருக்கொத்தர் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறார். இந்த குடும்ப நிலையை ரொம்ப ஆனந்தமா இல்ல கேட்கறதுக்கு? இத போல ஒத்தொத்தர் குடும்பத்துல இருக்க வேண்டாமா? மனம் ஒத்து போனாத்தான் அந்த மாதிரி நிலை இருக்கும். இதை விட்டுட்டு கடுமைய மனசுல வளவழைச்சுன்னு விட்டோம்னா சின்ன சின்ன இன்பங்களை பட முடியாமலே போயிடும். மனுஷன் அழகா இன்பமா வாழணும், இனிம தவழணும், ஒத்தருக்கொத்தர் மனசு ஒருமித்து இருக்கணும்னால் சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கணும். அல்பம் கிடைச்சதுன்னா கூட யாரோ ஒருத்தர் ஒரு புடிவார கொண்டு கொடுத்தாருன்னா, நன்னா இருக்கேன் இந்த மட்டும் கொண்டு கொடுத்தாரு ராத்திரி வேளையில என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்டதை பண்ணாலும் ஆமா இவர் பெருசா பண்ணிட்டாருக்கும் என்ற எண்ணம் கூடாது. அதைத்தான் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அனசூயாது தர்மஜா ஸ்ருத்வா தாம் மகதீம் கதாம் பர்யஸ்வசத பாகுப்யாம் சிரஸ்யாக்ராய மைதிலீம் திவசம் பரிகீர்ணானாம் ஆகாரார்த்தம் பதத்ரிணாம். இதோ மாலை விழுகிறது, ரிஷிகளெல்லாம் நீராடி விட்டு வருகிறார்கள், பறவைகளெல்லாம் கூட்டுக்கு சென்று அடைகின்றன. சீதே புறப்பட் என்று சொல்ல, கம்யதாமனுஜானாமி ராமஸ்ய அனுச்சரீபவ, எப்போதும் ராமனை பின்தொடர்பவளாக இரு, தர்ம மார்க்கத்தில் நட, கதையந்தியாகி மதுரம் துவயாகமபி தோஷிதா அலங்குருச்ச தாவத்வம் பிரத்யக்ஷம் மம மைதிலி. நான் கொடுத்ததெல்லாம் என் முன்னாடியே அலங்காரம் பண்ணிக்கோ, உள்ள வச்சுடாதே. சீதை பண்ணிக்கொண்டு ராமனிடத்தில் போனாள். பிரணம்ய சிரசாபாதோ ராமம் து அபிமுகீயோ. அப்போது ராமனிடத்திலே சொல்லிக் கொள்கிறார், ராகவஹ பிரீதிதானேன தபஸ்வின்யா ஜகர்ஷச நிவேதயத் ததஸ் சர்வம் சீதா ராமாய மைதிலீம் அர்ச்சித ஸ்தாபதை சர்வைஹி உவாச ரகுநந்தனஹ. அங்கேயே ராத்திரி முழுக்க இருந்தார். மறுநாள் காலை தர்ம காரியம் அக்னி காரியத்தை முடித்து கொண்டு அவர்கள் எல்லாரிடத்திலையும் விடை பெற்றுக் கொண்டு தண்டகாரண்யத்துக்குள் நுழைகிறார். அங்க இருக்கிற ரிஷிகள்னா, ராமா ஜாகிரதை, இப்பதான் பெரும் அடர்ந்த காட்டுக்குள் நுழைகிறாய், ராட்சசர்கள் உள்ளார்கள், அப்பப்ப தனியா இருக்கிறவாளை கொன்னுடுறார்கள், நீ ஜாகிரதையா இருந்து எங்களே ரட்சி என்ன ரிஷிகள் எல்லாம் பிரார்த்திக்க, இதீரிதா பிராஞ்சலிபிஸ்தபஸ்விபி த்விஜைஹி கிருதஸ்வஸ்வயன பரந்தபஹ வனம் சபார்ய பிரவிவேச ராகவஹ சலக்ஷ்மணஹ சூரிய இவ பிரமண்டலம்.
எப்படி சூரியன் மேகத்துக்குள் நுழைந்து மறைவரோ அத போல் சூரிய வம்சத்தில் உதித்த ராமனும் மேகக்கூட்டத்தை போன்ற ஆரண்யம் தண்டகாரண்யத்துக்குள் நுழைந்தார், மறைந்தார் என்பது சரித்திரம். இத்தோட 196 சர்க்கங்கள் முற்று பெற்றன. 297 நிகழ்வுகள் நடந்துள்ளன. மொத்தம் 534 சர்க்கங்கள் மீதம் இருப்பதை மெதுமெதுவே பார்ப்போம். கண்டிப்பா இன்னொரு அடுத்த வருஷம் ஜூன் ஜூலைக்குள்ளேயாவது முடிஞ்சிடும். அவசியம் கேட்டுக்கலாம். தற்போது நெடுங்குணத்து ராமன் சின்முத்திரையோட தனக்கே உபதேசித்துக் கொண்டிருக்கும் ராமனிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு ஆரண்ய காண்டத்துக்கு செல்வோம். ஒரு அறிவிப்பு. மே மாதம் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் ஈரோடு TS பார்க் அருகில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் தெருவில் கஸ்தூரி ரங்கன் பெருமாள் கோயிலில் மாலை 6:30 மணிக்கு அடியனுடைய உபன்யாசம்.